الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. ونبي سعيد الخدري رضي الله عنه قال: جلس رسول الله صلى الله عليه وسلم على المنبر وجلسنا حوله فقال: إن مما أخاف عليكم من بعدي ما يفتح عليكم من زهرة الدنيا وزينتها. متفق عليه. وعنه رضي الله عنه قال: أن رسول الله صلى الله عليه وسلم قال: إن الدنيا حلوة خضرة وإن الله مستخلفكم فيها فينظر كيف تعملون فاتقوا الدنيا واتقوا النساء. رواه مسلم. இனித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக உலக இன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய தலைப்பின் கீழ் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அது என்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் அபூ சயீத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் ஒரு முறை அமர்ந்தார்கள். அவர்களை சுற்றி நான்களும் அமர்ந்தோம். அப்போது அவர்கள், எனக்கு பின் உங்களுக்கிடையே உலக வசதி அதிகமாக்கப்படுவதை கண்டு நான் பயப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் வரை ஒரு ஏழ்மையான காலம் வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை தெரிவித்தார்கள். வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த உலகத்தில் மற்றும் இருக்கக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளும் அல்லாஹ் தஆலா திறந்து விடுவான். இங்கு இந்த விஷயை திறந்து விடுவதனால் நான் உங்கள் மீது அஞ்சுகின்றேன். எப்படி முந்தைய சமுதாயம் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு பெருமை அடித்து கொண்டு சத்தியத்தை நிராகரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டதோ அதே போல் இந்த சமுதாயத்தில் ஏற்படுமா என்று நான் அஞ்சுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு தெரியப்படுத்தினார்கள். அதே போல அடுத்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸில், நிச்சயமாக உலகம் இனிமையும் பசுமையும் மிக்கதாக இருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் அதில் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கியுள்ளான். நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என பார்க்கிறான். எனவே இவ்வுலகை பயந்து கொள்ளுங்கள், பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த ஹதீஸிலும் இரண்டாவது ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரித்தார்கள். இந்த உலகம் என்பது இது அனுபவிக்கக்கூடிய விஷயம் பார்க்கும் பொழுது மிகவும் இனிமையாக இருக்கும். பார்க்க வேண்டும், அது கவர்ச்சியாக இருக்கும், உங்களை கவர்ந்து விடும். இதில் இருக்கக்கூடிய பயன்பாட்டை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதிலே மயங்கி விழுந்து விடுவீர்கள். ஆக இந்த விஷயத்தை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். அல்லாஹ் இப்படி அமைத்திருக்கின்ற உலகத்தை இப்படி பச்சை பசேல் என்றும் கவரக்கூடியதும் ஈர்க்கக்கூடிய விஷயங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இந்த உங்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பிரதிநிதியாக வாழக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த பூமியை வசப்படுத்தி வைத்திருக்கின்றான். இதை வசப்படுத்தி விட்டு உங்களில் சிறந்தவர் யார் என்று பார்க்க விரும்புகின்றான். உங்களில் யார் நல்ல ஒரு அமலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் பார்க்கின்றான். இந்த ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு செய்தியை நாம் அறிகின்றோம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அமைத்தது நம்மை சோதிப்பதற்காக தான். இந்த அலங்காரம், இந்த வசதி வாய்ப்புகள், இது அனைத்துமே நம்மை மறுமையுடைய விஷயத்தில் பாரமுகமாக ஆக்கிவிடக்கூடாது. மறுமையுடைய விஷயத்தில் நாம மறந்தவர்களாக ஆகிவிடக்கூடாது. அதனால்தான் அல்லாஹு தஆலா ஃபத்தகு துன்யா, இந்த துனியா, இந்த உலக விஷயத்தை கொண்டு அஞ்சிக் கொள்ளுங்கள். இதுல என்ன இருக்கு அஞ்சிக் கொள்வதற்கு? யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்தகு துன்யா என்று கூறுகின்றார். முதல் இந்த துனியாவுடைய இந்த உலகத்துடைய விஷயங்களை காண்பித்து விட்டு, இது இப்படிதான் அலங்காரமாக இருக்கும், இனிமையாக இருக்கும், இதை கவரக்கூடியதாக இருக்கும் சொல்லிவிட்டு, பிறகு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் உங்களை வாழச் செய்கின்றான். உங்களில் சிறந்தவர் யார் என்று பார்ப்பதற்காக உங்களுடைய ஒவ்வொரு அமலும் ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் தஆலா கண்காணிக்கின்றார். இந்த உலக விஷயத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். என்ன? இந்த உலகத்தை நீங்கள் மறுமைக்காக பயன்படுத்துங்கள். இந்த உலகத்தில் வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற அது உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த ஒரு வழி ஆகுமானதா ஆக்கியிருக்கின்றானோ, அனுமதித்திருக்கின்றானோ
அந்த வழியில் நீங்கள் அதை திரட்டவும் செய்யுங்கள். அதே போல அல்லாஹு தஆலா நமக்கு காண்பித்த வழியின் பிரகாரம் செலவும் செய்யுங்கள். அது உங்களுக்கு மறுமையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் பொதுவாக ஏழ்மை என்று இருக்கும் பொழுது கூறுகளே, ஏழ்மை மனிதனை அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு வரும். அதான் ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் இங்கு பதிவு செய்கின்ற இந்த விளக்க உரையில் சவுதியாவுடைய குறிப்பாக சவுதியாவுடைய நிலையை அங்கு ஷேக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க பதிவு செய்கின்றார்கள். முந்தைய காலம் எப்படி இருந்தது, சஹாபாக்கள் அல்லது அதற்கு பின்னால் இருந்தவர்கள் எவ்வளவு ஏழ்மை இருந்ததோ அவரிடம் அச்சம் இருந்தது, இறையச்சமும் தக்வாவுடைய வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். சிறிதளவு அவர்களிடம் பொருளாதாரம் இருந்தாலும் அதை பயன்படுத்துவதிலும் சரி, அதை செலவு செய்வதிலும் சரி, அதை திரட்டுவதிலும் சரி அவர்கள் அஞ்சிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரண்டால் அந்த ஏழ்மை மனிதனை அல்லாஹுடைய அச்சமும் அல்லாஹு தஆலாவுடைய அந்த தண்டனையை அவன் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். அவன் அதிகமாக அஞ்சக்கூடியவனாக இருப்பான். இப்போ அதற்கு பிறகு இங்கு ஷேக் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார், இப்பொழுது இருக்கக்கூடிய காலம் எப்படி இருக்கு என்று தன்னுடைய நாடு எடுத்துக்காட்டு அவர்கள் கூறுகின்றார்கள். முந்தைய காலம் மக்கள் அல்லாஹு தஆலாவுடைய அச்சத்தில் மிக நெருக்கமாக இருந்தார்கள். இரண்டால் ஏழ்மையில் மிகவும் அதிகமாக ஏழ்மை இருந்தது. ஆனால் எப்பொழுது அவர்களுக்கு எப்பொழுது அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை அவன் வாரி வழங்கினானோ இந்த நாட்டிற்கு, குறிப்பாக சொல்ல கஸுரல் இஅராத் அன் சபீலில்லாஹ் வ ஹஸலத் துக்யான், அல்லாஹ்வுடைய பாதையில் நிறைய விஷயங்கள் அல்லாஹு தஆலா கொடுத்தான். நிறைய விஷயங்கள், எல்லா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் அல்லாஹு தஆலா கொடுத்து விட்டான். அதில் மக்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், இந்த உலகத்துடைய அலங்காரிப்பும் அதைகள் பெறுவதற்காகவும் வீடு வசதி என்று எல்லா விஷயங்களையும் அவர்கள் முழுகி விட்டார்கள். இதனால என்ன ஆச்சு, மனிதன் இதில் அளவுக்கு மீறி போய் மறுமையை அவன் மறக்கக்கூடிய நிலை அவன் ஆகிவிட்டது. இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை, வசதி வாய்ப்பு அதிகமாக வந்ததனால மனிதன் இந்த வசதி வாய்ப்பிலும் இந்த அலங்காரத்திலே அவன் மதிமயங்கி மறுமையை மறந்தவனாக ஆகிவிட்டான் என்று ஷேக் ரஹிமஹுல்லாஹ் அவர் வாழ்ந்த சுப்ஹானல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் தான், 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் வஃபாத் ஆனாங்க. அவர்கள் அங்கே அவருடைய காலத்தை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது என்ன ஆச்சு, அல்லாஹ் வசதி வாய்ப்பையும் சலுகையும் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுத்த உடனே மக்கள் என்ன ஆனார்கள், அப்படியே மாறிவிட்டார்கள். அப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்ன பாருங்க. இப்போ எவ்வளவு மனிதனிடம் செல்வம் பொருளாதாரம் வருமோ அவன் மிக கவனமாக அதை பயன்படுத்த வேண்டும், இல்லை என்றால் அது தவறான வழியில் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் இங்கு கல்ல இன்னல் இன்சான யத்கா அர்ஆஹு இஸ்தக்னா, எப்பொழுது அல்லாஹு தஆலா அவனை செல்வந்தனாக ஆக்குகின்றானோ அவன் பெருமை அடித்துக் கொண்டு அவன் பெருமை அடிக்கக்கூடிய ஆணவமான ஒரு நிலையை அவன் ஆகிவிடுகின்றான். ஆக இந்த இரண்டு ஹதீஸ்களிலும் இந்த சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. ஒரு மனிதன் இந்த உலகத்தை அவன் மறுமைக்காக பயன்படுத்திக் கொள்வது அது அவனுக்கு ஹைராக இருக்கும். இந்த உலகத்தை பெற்றுக்கொண்டு மறுமையை மறந்தான் என்றால் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமம். அன்புக்குரியவர்களே, நாம் அல்லாஹ்விடம் செல்லக்கூடியவர்கள் தான். எப்படி நாம் செல்ல வேண்டும் என்று நாம் முடிவு எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக செல்ல வேண்டுமா, குற்றவாளியாக செல்ல வேண்டுமா? இந்த ரெண்டு தான் ஆப்ஷன். அல்லாஹு தஆலாவிடம் நாம் செல்வது என்பது இது உண்மையானது, இதை எப்பொழுதும் மறக்க முடியாது, இதை மறைக்க முடியும். மௌத்துக்கு பிறகு அல்லாஹுக்கு முன்னால் நாம் இருக்கக்கூடியவர்கள் தான். இப்போ ஒண்ணு நாம கண்ணியமான முறையில் ஒரு விருந்தாளியாக நாம செல்ல விரும்புகின்றோமா, அல்லது குற்றவாளியாக அல்லாஹுக்கு முன்னால் அந்த தீர்ப்பகத்துக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்களாக விரும்புகின்றோம்? அல்லாஹு தஆலாவுடைய விருந்தாளியாக நாம் செல்ல வேண்டும் என்றால், அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்றால் அங்கு கண்ணியப்படுத்தப்படுவோம். அல்லாஹுடைய விருந்து என்பதும் அல்லாஹுடைய விருந்தாளி என்றாலே மிகப்பெரிய ஒரு விஷயம். இல்லை, இந்த விஷயத்தை விட்டான் என்றால் அடுத்ததாக அவன் குற்றவாளியாக தான், முஜ்ரிமாக தான் அவன் மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் நிப்பாட்டப்படுவான். பிறகு அல்லாஹு தஆலா குற்றவாளிக்கு என்ன தண்டனை அவன் கொடுப்பானோ அது அவன் நீதத்தை கொண்டு நிலைநாட்டக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக இந்த உலகம் எப்பொழுதுமே நம்மை ஏமாற்றக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொல்லும் பொழுது அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆখিরা ஃபக்ஃபிரில் அன்சார வல் முஹாஜிரா. அல்லாஹ்வே லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆখিরা,
மறுமையுடைய வாழ்க்கையை விட வேறு எந்த ஒரு வாழ்க்கையும் நிரந்தரமானது கிடையாது. ஃபக்ஃபிரில் அன்சார் அவல் முஹாஜிரா, அல்லாஹ் நீ முஹாஜிரிங்களையும் அன்சாறுகளையும் நீங்கள் மன்னித்து விடுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யக்கூடியவராக இருந்தார். அகல் போருக்காக அந்த அகலை வெட்டும் பொழுதும் சரி, அந்த நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆখিরা ஃபக்ஃபிரில் அன்சார் அவல் முஹாஜிரா, அல்லாஹ் இந்த வாழ்க்கை என்பதே மறுமையுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமானது, வேறு எந்த ஒரு வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறாக. இந்த ஹதீஸும் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். ஆக இணைச்சுக்குரியர்களே, ஒவ்வொரு அமர்வில் நாம உலக இன்மையை குறைத்து கொண்டும் மறுமையுடைய சிந்தனை கொண்டு வாழக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதற்காக ஹதீஸுகள் இங்கு தொகுக்கப்பட்டிருக்கிற இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மீதமுள்ள ஹதீஸுகளில் சுப்ஹானல்லாஹ் ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு என்ன, அவன் எடுத்து கொள்வான், பிறகு இந்த உலகத்துடைய இன்மையும் நரகத்துடைய ஒரே ஒரு சிறு துளிய தண்டனையும் அதற்கு என்ன எடுத்துக்காட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்ற அதையும் நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய எனக்கு கேட்கக்கூடிய அனைவருக்கும் மறுமையை உடைய சிந்தனையை கொண்டு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிருவானாக. அல்லாஹ்விடம் செல்லும் பொழுது அல்லாஹுடைய விருந்தாளியாக அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.